தமிழக தேர்தல் களத்துல பெரிய மாற்றம் வந்திருக்கு. கண்டிப்பா விஜய் அவருக்கு இந்த முறை பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் அரசியல்ல திருப்பம் இருக்கும் நல்லா கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரைக்கும் பொதுமக்கள் வாக்களிக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளியூர்ல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் கூட வாக்களிக்கிறதுக்கு நிறைய பேர் சொந்த ஊருக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் சென்னை போன்ற ஊர்கள்ல பேருந்து வசதி கிடைக்காதனால சொந்த ஊருக்கு திரும்ப முடியாம பலரும் அவதிப்பட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்கிறதாகவும் அவங்க புகார் சொல்லி வராங்க. ஒரு பக்கம் தமிழகத்துல இன்னைக்கு சட்டசபை தேர்தல் காலை ரொம்ப விறுவிறுப்பா நடைபெற்று வருது. காலை 9 மணில இருந்து 17.69 வாக்குகள் பதிவாகி இருக்கு. அதே போல காலை 11 மணிக்கு 37.56% வாக்குகள் பதிவாகி இருக்கு. மேலும் மதியம் 1 மணி நேரப்படி தமிழகத்தில் 56.81% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப மதியம் 1 மணி நிலவரப்படி 39.61% வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்துச்சு. இப்ப 56.81 வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது 17.2% வாக்குகள் அதிகமா பதிவாகி இருக்காம். மாலை 6 மணிக்குள்ள வாக்கு சதவீதம் 80 தாண்டும்னு சொன்னாங்க. அதே போல 82% பக்க வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரி வாக்குகள் அதிகமா பதிவாகிறது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சு. விஜய் அவர் அரசியலுக்கு வந்ததுனாலதான் இத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிராவே அமையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது நிறைய வாக்குகள் பதிவானா ஆளுங்கட்சிக்கு எதிரா அமையறதுக்கு தான் இந்த வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கிற ஒரு கருத்தாம். அந்த காலத்துல இருந்தே இந்த விஷயத்த எல்லாருமே இப்படித்தான் கணிப்புகளை வெளியிடுவாங்களாம். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரா அமையதான் நிறைய பேர் வாக்குகள் அளிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கு. தமிழக அரசியல்ல விஜய் அவருடைய வரவேற்பு கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில பத்திரிகைகள் எழுதியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் SIR ஃபார்ம். SIR அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத பல பிரச்சனைகள் குறைக்கப்பட்டிருக்காம். அதாவது யாருக்கு வாக்கு யாருக்கு வாக்கு இல்ல அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு 70 பேர் இருந்து 60 பேர் வாக்களிச்சாலுமே அங்க வாக்கு சதவீதம் அதிகமா தான் இருக்கும். SIR கணக்குப்படிதான் இந்த வாக்கு சதவீதத்தை காண்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. உண்மையாலுமே இந்த வாக்கு மாறினதுக்கு காரணம் விஜய் அவரா இல்ல SIR அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். ஆனா விஜய் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நிறைய தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.